தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் திமுகவினுடைய தூத்துக்குடி வேட்பாளராக கனிமொழி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். நீண்ட தாமதத்திற்கு பிறகு அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் அது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இந்த செய்தியாளர் முரளி கணேஷ் நம்முடன் இணைகிறார். முரளி கணேஷ், திமுக வேட்பாளர் கனிமொழி அவர்களுடைய அந்த வேட்புமனுவை ஏற்றுக்கொள்வதில் ஏற்பட்ட தாமதம் எதனால்? அது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது விஷ்ணு, தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடுறதுக்காக 48 வேட்பாளர்கள் 62 மனுக்கள் மொத்தம் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று காலை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்த அதிகாரியுமான எமது செய்தியாளர் முரளி கணேஷனுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவரை தொடர்பு கொள்ள இந்த சூழ்நிலையில் நேற்று பிற்பகலுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு மட்டும் 1569 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடியில் திமுக தரப்பில் கனிமொழி அவர்கள் அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தூத்துக்குடியின் பாஜக தரப்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் முரளி கணேஷ் நம்முடன் இணைகிறார். முரளி கணேஷ், தற்போது கனிமொழி அவர்களுடைய வேட்புமனுவை ஏற்றுக்கொள்வதில் இந்த தாமதத்திற்கான காரணம் என்ன? முரளி கணேஷ், அதாவது விஷ்ணு, மொத்தம் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடுறதுக்கு 62 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதாவது 48 வேட்பாளர்கள் 62 மனுக்கள் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த மனுக்களின் மீதான பரிசீலனை இன்று காலை ஒரு 11 மணிக்கு தொடங்கி இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. இதுல இந்த மனுக்களை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்த அதிகாரியுமான சந்தீப் நந்தூரி வேட்பாளர்களை முன்னிலையில மனுக்களை பரிசீலனை பண்றாரு. இதுல பாஜக வேட்பாளர் தமிழிசை வேட்புமனுவை பரிசீலனை செய்யும் போது திமுக தரப்புல இவங்க தமிழிசை பாரத் பெட்ரோலியத்துல இயக்குனர் பொறுப்புல இருக்கிறாங்க. அதை வேட்புமனுவில் குறிப்பிடல. அதே மாதிரி இவங்களுடைய கணவர் மருத்துவர்னு குறிப்பிட்டிருக்காங்க. அவருடைய வருமானத்திற்கான காலத்திலையும் குறிப்பிடல அந்த பாரத்துல. அதே மாதிரி வேட்புமனு தாக்கல்ல 5C படிவத்துல கடைசியா 2 காலங்களை நிரப்பல. இதனால இந்த மனுவை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் ஒரு 1:30 மணிக்கு இவங்க மனுக்கள் மீதான பரிசீலனை நடக்கும்னு சொல்லி இவங்களுடைய மனுவை நிறுத்தி வச்சுட்டாங்க. இதுக்கு தொடர்ந்து திமுக வேட்பாளர் கனிமொழியினுடைய வேட்புமனு பரிசீலனைக்கு வந்தது. இந்த மனுக்கள் பரிசீலனைக்கு வரும்போது பாஜக தரப்புல வேட்புமனுல கனிமொழி தன்னுடைய பான் கார்டுடைய நம்பரை தவறாக குறிப்பிட்டிருக்கிறதாகவும் தன்னுடைய கணவர் அரவிந்தனுக்கு சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய வங்கி கணக்குக்கான ஆவணத்தை முறையாக குறிப்பிடல. இதோட மட்டும் இல்லாம தனது முகவரியில, அதாவது வாக்கு இருக்கக்கூடிய இடத்த சென்னையில ஒரு முகவரியும் தூத்துக்குடியில ஒரு முகவரியும் காட்டியிருக்கிறாங்க. இதே மாதிரி படிவம் B-லையும் கடைசி 2 காலங்களை அவங்க நிரப்பல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இவங்க சொன்னதுனால கனிமொழியுடைய வேட்புமனுவும் நிறுத்தி வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 12 மணிக்கு இந்த 2 பேருடைய வேட்புமனுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில ஒரு 3 மணி நேரம், அதாவது 2:50 3 மணிக்குள்ள 2 பேருடைய வேட்பு மனுக்களையும் மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட அதிகாரிகள் குழுவினர் 2 தரப்புலையும் அவங்க முன் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கான உரிய விளக்கம் அளித்ததை தொடர்ந்து இவங்க 2 பேருடைய மனுக்களும் ஏற்கப்பட்டிருக்கிறது. இப்போ தற்சமயம் இன்னொரு 5 நிமிடங்கள்ல ஒட்டுமொத்த வேட்பு மனுக்களுடைய பரிசீலனை நிறைவடையக்கூடிய நிலையில இருக்குது. நன்றி முரளி கணேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. தமிழக பாஜகவினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தூத்துக்குடியில் பாஜக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர் பாரத் பெட்ரோலியமில் நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் பொறுப்பில் இருந்ததை தெரிவிக்காததன் காரணமாக அவருடைய வேட்புமனு ஏற்பதில் தாமதம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து திமுக தரப்பில் கனிமொழி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அவருடைய பான் எண் தவறாக குறிப்பிட்டிருந்ததாகவும், அது மட்டுமல்லாது அவர் கணவருடைய வங்கி கணக்குகள் குறித்த தகவல்கள் சரியாக வழங்கப்படவில்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்